ஒரு ஆகப்பெரிய கலை. தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி தான் பேச்சு. ஒரு வலிமைமிக்க கருவி பேச்சு. ஒரு எளிய மகன், உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் ஒரு எளிய மகன். ஒரு பின்புலமும் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒரு ஊடகாதாரமும் இல்லை. ஒற்றை மகனாக தமிழகத்தின் வீதிகளில் கத்தி 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 பேசி பேசி 36 லட்சம் வாக்குகளை பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக வளர முடியும் என்றால் காரணம் பேச்சு. தமிழ் ஒரு பேச்சு மொழி அல்லது மூச்சு மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல்கள். திங்களோடும் செலும்பருகு தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெண்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று மூச்சு. அதாவது ஒரு பேச்சு மொழி அல்லது மூச்சு மொழி. பாரடாவும் மானுட பரப்பை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. விசால பார்வையால் விழுந்து மக்களை என்றான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதியார். நீ ஒரு பேரன்புக்காரன், பெருமைமிக்க இனத்தின் மகன். உலகத்தின் முதல் மொழி உன்மொழி தமிழ் என்ற சொல்லை உறக்க சொல். சொல் தமிழா சொல். அவரவர் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியை பேசிக் கொண்டிருக்கிறோம். தாய்மொழி தெரியாது நீ என்ன கற்று கல்வியாளனா வந்தாலும் நீ அறிவற்ற வந்தால். பெற்ற தாயை அடையாளம் தெரியலன்னா அவனை எப்படி மனுஷனா மதிப்பில பேசுற? வரிசையில் வாக்குச்சத்தம் இல்லை தம்பி, அதில் அரசியல். 500,000 வாங்கிட்டு வாக்குச்சத்தம் இல்லை அரசியல். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வலிமைமிக்க இயல் அரசியல். அதை புரிஞ்சுக்கணும். பேசுறான், கேரளால பேசுறான், தேநீர் கடையில எல்லா இடங்களிலும் பேசுவான். அதனால அந்த வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கினார்கள் செய்தியை காட்டு பார்ப்போம். இப்படிதான் இலவசம் அறிவிச்சிருக்கானா? கேடுகட்ட சமூகம் தம்பி, இது கேடுகட்ட ஆட்சி முறை. நீங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறுகிறதா? உடன் பிறந்தவனே, ஆட்சி முறை மாறுகிறதா? இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது, இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்கு. இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம். இவன் வந்தாலும் இருக்கு, இவன் வந்தாலும் இருக்கு, இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை. என்ன ஆள் மாறுது? ஆட்சி முறை மாறுகிறதா? ஆட்சி முறை மாறணும். அறிவு சமூகம் சிந்திக்கணும். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி, முதலாக படி. எங்க விழிப்புணர்வு? உனக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக வாக்குக்கு காசு தருகிறான்? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீ சிந்தித்தா அதான் விழிப்புணர்வு. அதான் விழிப்புணர்வு. ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான், ஒரு தொகைக்கு 15 கோடி 20 கோடி முதலீடு செய்கிறான் என்றால் மக்கள் சேவைக்கா, லாப தேவைக்கா? இதை அறிவு சமூகம் சிந்திக்கிறது. நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்க என்கிற கடல் காந்தி. நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, நான் நம்மிலிருந்து தொடங்குவோம் மாற்றத்திற்கான தொடக்கத்தை. ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து சிந்திக்கணும். இலவசம் இலவசம் எல்லாம் கொடுக்குறான். 5,000 ரூபாய் கொடுக்குறான், 10,000 கொடுக்குறான். எங்கிருந்து அப்ப சொத்தத்துக்காக கொடுக்குறான்? எங்கிருந்து கொடுக்குறான்? இந்த பரம்பரை சொத்தா? எங்கிருந்து கொடுக்குற? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாய் என்ற கேள்வி வந்து விட்டால் அது வெளிப்படும். அந்த இடத்துல மாற்றத்துக்கான சிந்தனை பிறகு. இதுல இலவசம் வேற பெருவெட்ட கேடு தம்பி, 10 லட்சம் கோடி கடன். இதுல இலவசம் வேற பெருவெட்ட கேடு. பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு. இத வளர்ச்சின்னு வாயிலேயே போடுறோம் போல. என்னம்மா ஏடி சட்டம்மா, நாடு நாசமா போகுது நியாயம்மா. கண்ணத்தோரங்க பாரம்மா, இந்த கவலைய கொஞ்சம் நீ வீரம்மா. ஊழலங்கத்தில் ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மை என்னன்னு கேட்கிறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கும் மக்களை தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா ஏறி சட்டம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை பிள்ளைக்கு பாலியல் கொள்ள. நாட்டுல நடக்குது கொலை கொள்ள, இந்த கொடுமையை இங்கே தான் போய் சொல்ல. என்னம்மா ஏறி சட்டம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. நாசமாக்கிட்டான். இவர் 2000 அவர் 2000, இவர் 2500. இந்த அண்ணன் பாண்டியராஜன் படத்தில் ஒரு ஏழாம் வாங்க 2000, 3000, 4000, கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அதான் நடக்குதுங்க. எங்கிருந்து எடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. என் உடன் பிறந்தவனே 1 லட்சம் கோடி. நாட்டின் நிதிநிலை அறிக்கை 3 லட்சம் கோடி பட்ஜெட். ஆனால் 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறார்கள். யார்? ஒரு கடன் பெறுகிறவன் என்ன பண்ணுவா? உனக்கு ஈடு கேட்பான். ஒரு அடமானமா சொத்தை கொடுத்த கட்டடத்தை வீடு எதாவது காட்டணும். இவர்கள் எப்படி கடன் பெறுகிறார்கள்? எப்படி? ஒண்ணு மண்ணின் வளத்தை வைக்கணும், இல்ல மக்களின் நலத்தை வைக்கணும். மக்களின் வரிகை 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு ஆட்சியில் மட்டும். 3 முறை.
சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. ஆனா 6800 கோடியை இவர்கள் இலவசமாக கொடுத்தார். ஒரே நாளில் 1 கோடியே 31 லட்சம், வங்கி கணக்கில் 5000 கோடி. யார் காசு? யார் காசு? இந்த 6800 கோடியை இழக்கிறீங்களா? எப்படியாவது ஆட்சி கொண்டு, எதையாவது கொடுத்து ஆட்சி கொண்டு. அதனாலதான் அந்த பிள்ளைகளே, இவர்களின் நோக்கம் நம்மை ஏமாற்றுவது, நம்முடைய நோக்கம் இந்த நிலையில் இருந்து மாற்றுவது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இருக்கிற உரிமைகளை காக்க, இழந்த உரிமைகளை மீட்க நமக்கு இருக்கிற ஒரே வழி அரசியல் விடுதலை. இங்கே வந்த கட்சிகள் எல்லாம் அரசியல் விடுதலை என்று பேசி வந்தார்கள். பிறகு அரசியல் வியாபாரமாக மாற்றி நிற்கிறார்கள். எங்க சீட்டு நோட்டு அதிகம் அங்க போய் கூட்டணி நிற்கிறது. அப்ப கூடி கொள்ளை வச்சா சரியாயிருமா? கூடி எல்லாரும் கொலை பண்ணா கொலை சரியாயிருமா? நாங்க தனித்து நிற்கிறோம் என்றால் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். கொள்கையில் தெளிவு, குழப்பம் இல்லாம முடியும். எங்கள் ஒரே நோக்கம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய்நாட்டை மாற்றி படைப்பது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதி, இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, மதுமத போதை ஏதுமற்ற ஒரு தூய தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் உங்கள் நீக்கம். பணம் இருக்கிற இன உணர்வு, மாணவர்கள் இன உணர்வு கொண்ட பணம் இரண்டும் இருக்கிற ஒரே ஒரு மனிதன் நம்ம இடத்தில் வாழ்கிறார் என்றால் நம்முடைய பாய் வென்ற ஐயா அவர்கள் தான். அந்த பாட்டுல தாயே, தமிழ் தாயே, எங்களை மன்னிச்சுக்க, தமிழ்நாட்டை ஆளுநர் ஒரு தமிழ் கிடையாது, எங்க ஐயாவுடைய குறையை போகத்தான் அவர் பிள்ளை தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். தொடர்ந்து போராடிக்க பல வேலை என்னையும் காட்டி வந்துருக்கு. எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள போயிருக்கு, எப்படியாவது போய் அவங்க வந்து பேசுறதுலாம் பாருங்க, இவ்வளவு கோடி கொடுக்குறோம், இவ்வளவு 1000 கோடி கொடுக்குறாங்க, கோடி கொடுக்குறோம், பதவி கொடுக்குறோம், நீங்க நல்லா இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், நாடு மக்கள் நாசமாயிருக்காங்க, பரவாயில்லையா? பதவி என்பது மக்களுக்கான உதவியாக, மக்களை வைத்து உழைப்பதல்ல அரசியல், மக்களுக்காக உழைப்பதுதான் அரசியல். இந்த கோட்பாட்டை பிரிந்து கொண்டு ஒரு தலைமுறை வரும். மாசத்துன்னு சொல்றான், இந்த உங்க மாதிரி இருக்கிற பலாயிரக்கணக்கான இளைஞர்களை கூட்டி சொல்றான். என்ன சொல்றான்? எல்லாரும் எழுதி வச்சு எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள். ஏன் கேட்கிறான்? எல்லாரும் எழுதி வச்சல நான் என்ன புதுசா இருந்தாலும் அது தெரிய வராது. நான் ஆகச்சிறந்த ஒன்றை எழுத போகிறேன், அதனால் எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள். அப்படி எழுதாத வெள்ளைத்தாள்கிட்ட வந்து பேசுறது காரணம் அதான். அண்ணன் பேசுறது உங்களை மகிழ்த்தான், நான் மகிழ்வேன். ஒரு நொடியை சிந்திக்க வைத்தால் நான் பிறந்த பயனை அடைவேன், உடன் பிறந்தவனே, நான் பிறந்த பயனை பிறவி பயனை. இதனால ஒரு அறிவு சமூகம், உங்கள் கல்வி, உங்களுடைய ஆற்றல் இந்த சமூக மாறுதலுக்கு விட்டிட வேண்டும். இந்த சமூக மாறுதலுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற உறுதியோடு என் அன்பு பிள்ளைகள் வர வேண்டும். இன்று அறிவு கருவறையில் இருக்கிறீர்கள். நாளைக்கு இந்த கல்வியை கொண்டு இந்த தமிழ் சமூகத்தின் மாறுதலுக்கு, அதன் உயர்வு நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டுகிறேன். வாக்கு என்பது வலிமைமிக்க ஒரு ஆயுதம். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் அம்பேத்கர். என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் உங்களை சார்ந்த உறவினர்கள், நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள், வாக்கை விற்பது கூடாது. கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வத்தின் மகன் முத்துராமலிங்க தேவர்கள். இதை இரண்டையும் நாம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் என் அன்பு பிள்ளைகளை உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவர் கேட்கிறேன், பொழுதுபோக்கு தளத்தில் இல்லாத போராட்ட களத்தில் உங்களுக்கான தலைவரை தேடுங்கள். காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற தவறாக இல்லாமல் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்கள். நீங்கள் மாசத்தும் சொன்னது போல இந்த நாடு உங்களுடையது, எங்களுடையதும் கூட, ஆனாலும் நாடு உங்களுடையது என்று இளைஞர்கிட்டே அவன் சொன்னதை என்னுடைய தமிழர்களிடத்தில் உங்கள் அண்ணன் சொல்கிறேன். இந்த நாடு உங்களுடையது. இந்த நாட்டை வளமையான ஒரு புரட்சிகரமான நாடாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, பசி நேரமாகிவிட்டது, செவிக்குணர்வு இல்லாதபோது சிறு வயிற்றுக்கு வியப்படுகிறான். இருந்தாலும் நண்பு பிள்ளைகள் இவ்வளவு நேரம் அண்ணனுடைய உரை கேட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இப்போது கலைவோம், இன்னொரு முறை இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். வணக்கம்.